மார்ச் 19. ஸோ இந்த மார்ச் 19 பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் நர்சஸ் டேங்கிறாங்க. ஸோ நர்ஸ் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் சொல்லலாம். ஸோ நர்ஸு தான் ஒரு பேஷண்ட்டாக ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவங்க வந்து ஒரு நல்லா படித்தவங்களா இருக்கணும், நல்ல ஒரு சர்டிஃபைடாக இருக்கணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் டேங்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க யாரை நம்பி வந்து முதலீடு பண்ணுறாங்க, யாரை நம்பி அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு கிளைண்ட்ஸை நம்பி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸுக்கு எல்லா விதமான ரெஸ்பெக்ட்டும் கொடுக்கணும், அந்த கிளைண்ட்ஸை நல்லபடியாக அந்த வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்கள தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா கேரமல் சாக்லேட் டேங்கிறாங்க. ஸோ சாக்லேட்டில் ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் அப்படிங்கிற ஒரு சாக்லேட்டு. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரொம்ப சில்கியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரமல் சாக்லேட்டுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 19 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.